இன்னைக்கு வந்து பின்னணி சேர்ப்பில நீங்க ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க. இளையராஜா தான் அது இந்த சினிமா தமிழ் சினிமாவலத்த பொறுத்தவரைக்கும் ரீ ரெக்கார்டிங்கில தி பெஸ்ட் அப்படின்னு இதுவரைக்குமே எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. இளையராஜாவுடைய பின்னணி சேர்ப்பில அந்த அளவுக்கு தனியா அவர் திகழ்ந்ததுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? சார் முதல்ல நீங்க பெரிய வார்த்தை அது. என்னன்னா நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆனா அவரோட இதுக்கு அப்புறமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனா என்னால ஒரு மூவி ஹிட் ஆயிருக்குன்னா 100% நெறைய மூவி ஆயிருக்கு சார். இப்ப ச ச என்ன யாரு மியூசிக்கு? சார் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரே ஒரு படம் பார்த்துட்டு, "படம் நல்லா இருக்கே, மியூசிக் சூப்பரா இருக்கு. யாருங்க மியூசிக்ன்னு" சொல்லிட்டு ஃபோன்ல போயிட்டு கூகுள்ல ஏன்னா அவர் வந்து அந்த ஓப்பனிங்ல வரல. அந்த லேட்டா டைட்டில் போடும்போது படத்துல. வரல. "நல்லா இருக்கு. சாமா இருக்குமோன்ட்டு" போய் பார்க்குறாப்புல சாமு. உடனே, "யோவ்! படம் பார்த்துக்கிறேன் நல்லா இருக்குங்க." அப்ப என்ன சார் இதுதானே சார் இதுதானே வெற்றி. அந்த பெருமை இருக்கு. ஆனா, இளையராஜா சார் மாரிலாம் கிடையாது. அவரோட மியூசிக் ஹிட் ஆகுறதுக்கு மெயின் காரணம் சார். சார் இங்க இந்த உலகத்தினுடைய மிக சிறந்த மியூசிக் என்ன தெரியுமா சார்? சைலன்ஸ். சைலன்ஸ் தான் இந்த உலகத்தினுடைய மிக சிறந்த மியூசிக் சார். அத அடிச்சுக்கிறதுக்கு, அத கிரியேட் பண்றதுக்கு எவனாலயும் முடியாது சார். இதான் உண்மை. சார் என்னன்னா, அவருக்கு வந்து எங்க மியூசிக் பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும். அதுதான் அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ் சார். முந்தா நேத்து நாயகன்ல ஒரு சீன் அந்த கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த இதுல உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு அந்த ஹார்பர் என்னோடதுன்னு சொல்ற ஒரு சீன் வரும். ஃபங்ஷன் போயிட்டு இருக்கும். அங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். மியூசிக் ஒண்ணுமே கிடையாது சார். கடைசியில வந்து உனக்கு தான் எடுத்துக்கோ. உனக்கு தான் இல்லன்னா உனக்கு தான் ஹார்பர் சொல்லும்போது, அங்க ஒரு மியூசிக் வாசிப்பார் சார். பிச்சுரும்.